ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனால் +2 கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. ஸோ ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் இன்னையிலேருந்து பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 டேஸ் கிட்டே இருக்குது. அண்ட் இந்த 50 டேஸை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் ஹாலிடேஸில் ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் சீரீஸில் போட்டிருக்க சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை பாருங்கள். அண்ட் பயாலஜி பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு இருக்க தாட் என்ன, பயாலஜி தானே லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம், இல்லை ஒரு தடவை படிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த தாட் இருந்துச்சு அப்படின்னா இந்த போகியோட உங்கள் மைண்ட் வந்து டோட்டலாக எரேஸ் பண்ணிடுங்க. பயாலஜி பொறுத்தவரை நம்ம ஒழுங்காக ரிவைஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா எழுதலாம், அந்த நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எந்த சாப்டரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், தட் இஸ் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய சாப்டர் 10. ஸோ இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்பயே என்னோடய சேர்ந்து இந்த சாப்டரை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ டேக் அ பேப்பர், என்ன பென் வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம படிக்க இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் அதுலேயே அந்த சாப்டர் கவர் ஆகிடும். அண்ட் ஸோ சாப்டர் 10 ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் ஒரு தடவை பார்ப்போம். ஸோ பேசிக்கலி இந்த சாப்டர்லேருந்து 5 மார்க்ஸ், ஒரு 5 மார்க் வரலாம். ஸோ ஒரு 5 மார்க் அண்ட் 3 மார்க், ஒரு 3 மார்க் வரலாம். And also 1 mark. So 1 mark ஒரு 1 mark வரலாம். 2 mark வந்து இது வரலும் வரல. பட் நம்ம 3 mark படிச்சோம்னாலே 2 marksனாலும் சரி 3 marksனாலும் சரி எதை வேணா அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 9 marks இந்த சாப்டர்லேருந்து வரலாம். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் தான். ஸோ நம்ம ஈஸியாக அதை படித்து முடிச்சிடலாம். ஒரு 1 hour இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is called positive phototaxis? அதுக்கு முன்னாடி phototaxisனா அப்ப என்ன? photo அப்படின்னா லைட், ஸோ taxis அப்படின்னா மூவ்மெண்ட், தட் இஸ் ஒரு ஆர்கானிசம் இல்லை ஏதோ ஒரு செல் அதோட மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் த லைட், அதாவது லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதோட மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா we call it as phototaxis. ஸோ இப்போ phototaxis அப்படிங்கிறது என்ன? ஸோ phototaxis அப்படிங்கிறது movement of an organism in response to light. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் ரெஸ்பான்ஸாகவும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லை வந்துட்டு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸாகவும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா மூவ்மெண்ட் towards the light. So that is movement towards the light. So for example moths, so சின்ன insects எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம். So example moths. Next, negative response அப்படிங்கிறது is movement away from the light. Away from the light. So example earthworm or even euglena, இதெல்லாம் வந்துட்டு
they show negative response. So இதுதான் phototaxis. ஸோ லைட்டை வச்சு ஒரு ஆர்கானிசமோட மூவ்மெண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த 2 மார்க்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம 2 மார்க்ஸ்னாலும் சரி 3 மார்க்ஸ்னாலும் சரி ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ நீங்கள் அந்த உங்கள் புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் 3 சப் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம phototaxis டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் phototropismனா என்ன அண்ட் photokinesisனா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ phototropism அப்படின்னா என்ன? ஸோ phototropism அப்படிங்கிறது இட் இஸ் பேசிக்கலி growth of an organism in response to the light. See, geotrophismனா என்ன நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் phototrophism நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ geotrophism அப்படிங்கிறது ஜியோ அப்படின்னா கிராவிட்டியை பொறுத்து. ஸோ பேசிக்காக ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த பிளான்ட்னுடைய லைக் கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே இருக்கிறது லைக் பிளான்ட்னுடைய ஸ்டெம்மாக இருக்கட்டும் இல்லை லீவ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே எப்படி க்ரோ ஆகுது, விச் இஸ் க்ரோயிங் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. ரூட் எப்படி க்ரோ ஆகுது, விச் இஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி. ஸோ அப்போ ரூட்ஸ் மட்டும்தான் இட் இஸ் ஷோயிங் பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிசம். ரிமைனிங் பார்ட்ஸ் லைக் ஸ்டெம்மாக இருக்கட்டும் லீஃப் இது எல்லாமே இட் இஸ் ஷோயிங் நெகட்டிவ் ஜியோட்ராஃபிசம். அப்போ ஃபோட்டோட்ராஃபிசம்னா என்ன? ஃபோட்டோ அப்படின்னா லைட். ஸோ இதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டா. ஸோ பிளான்ட் பார்ட்ஸ் அதாவது ஸ்டெம் இல்லை வந்து லீஃப் ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணும், இட் இஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் த லைட், அது பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிசம். வேற ரூட் மட்டும்தான் இட் இஸ் க்ரோயிங் அகெயின்ஸ்ட் த லைட், ஸோ விச் ஷோஸ் நெகட்டிவ் ஃபோட்டோட்ராஃபிசம். ஸோ ஃபோட்டோட்ராஃபிசம்னாலும் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஜியோட்ராஃபிசம்னாலும் என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே நெக்ஸ்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் லைக் சன்ஃப்ளவர் and basically roots of the plant shows negative phototrophism. Then photokinesis. அப்போ photokinesisனா என்ன? பேசிக்கலி ஸ்பீட், அதாவது கைனடிக் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இப்போ ஒரு ஆர்கானிசம் ஏதாவது ஒரு செல் இல்லை ஏதோ ஒரு ஆர்கானிசமுடைய மூவ்மெண்ட் விச் இஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த லைட் இன்டென்சிட்டி. ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசம்னுடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அது இன்டென்சிட்டி கம்மியாக அதோட ஸ்பீடும் கம்மியாயிடும். ஸோ இதுதான் வந்து தே கால்ட் அஸ் photokinesis. ஓகே, ஸோ 3 டாபிக் முடிச்சிருக்கோம். ஸோ எது கேட்டாலுமே 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, டிஃப்ரென்ஷியேட் மியூச்சுவலிசம் ஃப்ரம் கமென்சாலிசம். ஸோ ஆல்ரெடி மியூச்சுவலிசம் கமென்சாலிசம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்காலஜி சாப்டர்லேயே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பிளான்ஸில் பார்த்தோம், இங்கே வந்து நம்ம அனிமல்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் மியூச்சுவலிசம்? ஸோ மியூச்சுவலிசம் அப்படின்னா இப்போ 2 ஸ்பீஷிஸ் வந்து இன்டராக்ட் பண்ணுது அண்ட் இந்த இன்டராக்ஷன்ல 2 ஸ்பீஷிஸுமே பெனிஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா வி கால் இட் இஸ் மியூச்சுவல். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஸோ தட் இஸ் interaction between 2 species in which both the species are benefited. So both the species are benefited. Okay, so பாதுக்கு example என்ன animalsல? So example crocodile and the bird. Okay, so example ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? crocodile and bird, அதுல மியூச்சுவலிசம். சி பேசிக்கா வந்து crocodile நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ யூஸ்வலா நிறைய மீட் எல்லாம் எடுத்துக்கும். ஸோ அதுதான். ஸோ யூஸ்வலி இட் வில் ஃபீட் ஆன் த மீட், லைக் நிறைய நான்வெஜ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் அது எடுத்துட்டு இருக்கும். ஸோ crocodile யூஸ்வலாக என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கும், நிறைய மீட் வெரைட்டிஸ் எல்லாம் தான் அதோட ஃபுட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும், அதனுடைய கம்ல இல்லை வந்து டீத்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில லீச்சஸ் இல்லை அந்த மீட் எல்லாம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் crocodile மோஸ்ட் ஆஃப் த டைம் அதோட மவுத் எப்படி இருக்கும், ரொம்ப ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில பேர்ட்ஸ் லைக் ஃப்ளவர் பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அந்த மவுத் ஓப்பனாக இருக்கும்போது இட் வில் கோ சிட் ஆன் த மவுத். அந்த லீச்சஸ் இல்லை அந்த மீட் எல்லாம் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஈட்டிங். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, பேர்டுக்கு ஃபுட் கிடைச்சிருச்சு அண்ட் ஆல்சோ crocodileக்கு ஒரு ஃப்ளாசிங் லைக் டீத் எல்லாம் கிளீன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ போத் ஆர்கானிசம்ஸ் ஆர் பெனிஃபிட்டட். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவலிசம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கமென்சாலிசம். ஓகே, ஸோ இப்போ கமென்சாலிசம்னா என்ன? ஸோ அதே மாதிரி தான் 2 ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ணுது. இதில் வந்து ஒரு ஆர்கானிசம் மட்டும் it is benefited, but இதனால இன்னொரு ஆர்கானிசம்க்கு ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. தட் இஸ் இட் இஸ் neither like benefited nor harmed. So both the speciesல அந்த இன்டராக்ஷன்ல one species is benefited and the other species is
neither benefited nor harmed. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஷார்க்கும் ஓகே ஸோ தட் இஸ் அ சக்கர் ஃபிஷ் ரெமோரோ அப்படின்னு ஒரு சக்கர் ஃபிஷ் இருக்கு ஸோ இதோட ஃபின்ஸ் டார்சல் ஃபின் வந்து இட் வில் பி அட்டாச்டு டு த ஷார்க் ஸோ ஷார்க் என்ன பண்ணும் யூஸ்வலாக ஒரு சில ஸ்மால் ஃபிஷஸ் தான் அதோட ஃபீடாக எடுத்துக்கும் ஸோ அது வந்து அந்த ஃபீடை நோக்கி போகும்போது இந்த ஃபிஷஸும் அதோட சேர்ந்து போகும் ஸோ அது இட் வில் டேக் ஷார்க் வில் டேக் த ஸ்மால் ஃபிஷஸை வந்து அது ஃபீடாக எடுத்துக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்கிராப் எல்லாம் வந்து இந்த ரெமோரா அதாவது இந்த சக்கர் ஃபிஷ் வந்து இட் வில் டேக் ஸோ அது என்ன ஆயிடுச்சு சக்கர் ஃபிஷ்க்கு ஃபுட் கிடைச்சிச்சு பட் இதனால ஷார்க்குக்கு இட் இஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம் ஸோ இதுதான் காமன் சாலிசம் ஓகே ஸோ இது புரிஞ்சிடுச்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் ஸோ சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ புக் பேக் கொஸ்டின் ஆல்சோ ஸோ இந்த கொஸ்டினை இப்பயே படிச்சு முடிச்சுங்க ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி பாட்னிலையும் இதே மாதிரி சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ அதே ரிலேட்டடாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸோ அதுக்கு முன்னாடி சாயில் ஸோ சாயில் ஸ்டடி ஆஃப் சாயில் இஸ் நோன் அஸ் பாட்னியில் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ ஸ்டடி ஆஃப் சாயில் என்ன பீடாலஜி அண்ட் formation of soil so which is pedogenesis so இதெல்லாம் 1 marksல வரலாம் okay so first texture of the soil அதாவது நம்ம சாயிலை பார்த்த உடனே அந்த சாயில் வந்துட்டு லைக் ஸ்மூத்தா இருக்கா இல்ல ரஃபா இருக்கா இல்ல ஏதாவது ஷைனிங்கா இருக்கா இதெல்லாம் எதை வச்சு சொல்லுவோம் அந்த சாயிலோட பார்ட்டிகல் சைஸை வச்சு தான் சொல்லுவோம் so basically texture of the soil is determined by the particle size of the soil. Okay, so it can be clay soil, இல்ல வந்துட்டு silt soil இருக்கலாம், இல்ல வந்துட்டு sandy soil. So இந்த மாதிரி different varieties இருக்கலாம். So அந்த particle size வச்சு சாயிலை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து போரோசிட்டி ஸோ இப்போ போரோசிட்டி போர் அப்படின்னா லைக் ஹோல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ போரோசிட்டி அப்படிங்கிறது என்ன பேசிக்கா இட் இஸ் த ஸ்பேஸ் பிரசன்ட் பிட்வீன் த சாயில் பார்ட்டிகல்ஸ் ஸோ ஸ்பேஸ் present between the soil particles அதாவது ஒரு கொடுத்திருக்க வால்யூம் ஆஃப் சாயில்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேசஸ் ஸோ என்ன வால்யூம் ஆஃப் சாயில் ஸோ அதை தான் வி கால்ட் அஸ் போர் ஸ்பேசஸ் அப்போ போரோசிட்டி அப்படிங்கிறது அதே வால்யூம்ல எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்கு அந்த பெர்சன்டேஜ் தான் வி கால்ட் அஸ் போரோசிட்டி ஓகே நெக்ஸ்ட் permeability of the soil so permeability அப்படினா பேசிக்கா நம்ம வாட்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி வச்சு சொல்லுவோம் இட் இஸ் ரிலேட்டட் டு த போரோசிட்டி ஸோ இப்போ நீங்க வந்து பீச் மணல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா ஸோ அதுலலாம் அந்த சாண்ட் பார்ட்டிகல் எப்படி இருக்கு ஸோ அது வந்து ஹைலி போரஸ் அதனால வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணவே முடியாது வேற நம்ம வீட்டில் செடியெல்லாம் வளர்த்துறோம் ஸோ அந்த சாயில் எல்லாம் எப்படி இருக்கு இட் இஸ் ஹோல்டிங் த வாட்டர் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம permeability டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ permeability அப்படிங்கிறது இட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ போர் ஸ்பேசஸ் so movement of water through pore spaces and so இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த சாயிலோட permeability is directly proportional to pore size whereas the water holding capacity is indirectly proportional to the porosity water holding capacity அப்போ சாயில்ல அந்த porosity ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படினா அதனால வாட்டர் ஹோல்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாது so water holding capacity is indirectly proportional to the porosity so அதாவது pore spaces வச்சு நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பாயிண்ட் சாயிலோட டெம்பரேச்சர் ஸோ சாயிலோட டெம்பரேச்சர் லைக் how it is influenced
எப்படி அதனோட டெம்பரேச்சர் வருது, அந்த சாயிலுக்கு எப்படி டெம்பரேச்சர் கிடைக்குது, தட் இஸ் ஃப்ரம் சன்லேருந்து வரலாம். ஸோ சன்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி. ஸோ ஃப்ரம் த சன் ஆர் ஈவன் ஃப்ரம் த decomposing organic matter and also from the interior of the earth. ஸோ இதெல்லாம் தான் வந்து சாயில் டெம்பரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த டெம்பரேச்சர் எதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு இட் கேன் அஃபெக்ட், லைக் நம்ம ஏதாச்சும் ஒரு சீடை வந்துட்டு லைக் இஃப் யூ புட்டிங் சோ பண்ணுறோம் அப்படின்னா அது ஜெர்மினேஷன் ப்ராசஸ், அந்த சீட் ஜெர்மினேஷன் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீட் ஜெர்மினேஷன் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹை ஹீட் இருந்துச்சுன்னா சீட் ஜெர்மினேட் ஆகுமா? ஆகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரூட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹை ஹீட் இருந்துச்சுன்னா ரூட்டுமே வந்து இட் வில் பி டெஸ்ட்ராய்ட். நெக்ஸ்ட் ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் வந்து அது வளரும். ஸோ டெம்பரேச்சர் இந்த மாதிரி அதிகமாச்சு அப்படின்னா இட் வில் பி டெட். ஸோ ஒரு சில மைக்ரோப். ஸோ பேசிக்காக சாயில் டெம்பரேச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. நெக்ஸ்ட் சாயில் வாட்டர். ஸோ சாயில் வாட்டர் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் அஸ் அ சால்வெண்ட் and transported to plants இல்லையா? பட் அதுக்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் மெயினா இட் ஷுட் பி கம்பேட்டபிள் ஃபார் த plants and animals. இல்லை வந்து இட் ஷுட் பி ப்ராப்பர்லி அரேஞ்ச்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்க்கு சாயில் வாட்டர் இஸ் ஆல்சோ எசென்ஷியல். ஸோ இதுதான் 5 மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில். ஓகே, இது வந்து 5 மார்க்ஸில் வரலாம், இல்லை வந்து 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் 2 or 3 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே கேட்கலாம். ஸோ சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் a short note on population density and natality mortality. ஓகே, இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பாப்புலேஷனோட சைஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது தான் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ it is basically number of individuals in a unit area in a volume. So for example 100 trees per acre. So இது மாதிரி, அதாவது ஒரு size of the population நம்ம establish பண்ண போறோம். So that is size of a population. So அதான் population density. Okay, next வந்துட்டு natality and mortality. So natality அப்படின்னா birth rate, mortality அப்படிங்கிறது death rate. So first natality, mortality. Okay, so natality அப்படின்னா birth rate. So birth rate அப்படிங்கும் போது ஒரு பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய birth நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் if it is born அப்படின்னா we call it as birth. ஆனா ஒரு பாப்புலேஷன்ல வரக்கூடிய birth எல்லாமே we call it as birth rate. So how it is calculated? ஸோ நிறைய டெஃபினேஷன் லைன்ஸ் எல்லாம் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்த் பர் யூனிட் டைம், ஒரு கொடுத்துருக்க டைம்ல எவ்வளோ பர்த்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் we call it as birth rate. So birth rate which is equal to number of birth per unit time which is divided by the average population. Okay, so then we call it as birth rate. And also ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட இயர்ல, ஸோ ஒரு 1 இயர்ல வந்துட்டு நம்ம birth rate கால்குலேட் பண்ணுவோம், அதாவது per capita அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்ட் ஈகோ சிஸ்டம் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இன்ன பாண்டில் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக பார்க்கும்போது ஒரு 10 லோட்டஸ் இருக்கு, 10 லோட்டஸ் பிளான்ட் இருக்கு, சரியா? அப்புறம் 1 இயர் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 1 இயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 பிளான்ட் இருக்கு, 20 லோட்டஸ் பிளான்ட். ஓகே, அப்போ புதுசா எவ்வளோ பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு? தட் இஸ் 10. ஸோ 10 நியூ
plants. Okay, இப்போ birth rate நம்ம எப்படி calculate பண்ணலாம்? So birth rate is equal to, so புதுசா எவ்வளவு வந்திருக்கு 10 by first எவ்வளவு இருந்துச்சு, that is average populationல first எவ்வளவு இருந்துச்சு 10, so which is equal to 1. so birth rate அப்ப என்ன 1. so இப்படிதான் வந்து birth rate calculate பண்ணுவாங்க. and also the mortality இல்ல death rate. so death rate அப்படிங்கிறது same இதே மாதிரி தான், so which is equal to number of death per unit time by average population. so இதெல்லாம் we call it as death rate. and death rate mortality அப்படிங்கிறது என்னன்னா it can be influenced, like it can be caused by many factors, like basically plants and animals பார்த்தோம் அப்படின்னா overcrowdingனால வரலாம், இல்ல predatorஸ்னால வரலாம், இல்ல ஏதோ disease புதுசா ஒரு disease வந்துச்சு அப்படின்னா அதனால கூட death வரலாம். so death factor is influenced by so many factors இருக்கு. and also இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இல்ல லைக் என்விரான்மெண்டலி பார்த்தோம் அப்படின்னா லைக் பயங்கர ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ், லைக் ஹை ஹீட்டை டாலரேட் பண்ணாம போகலாம், இல்ல வந்துட்டு ஃப்ளட் இல்ல டிராஃப்ட், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கூட டெத் கேன் occur. so இதுதான் பேசிக்கலி பர்த் ரேட் அண்ட் த டெத் ரேட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ அனலைஸ் த இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் டூ ஸ்பீஷிஸ் பாப்புலேஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம மியூச்சுவலிசம் கமென்சாலிசம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் ரிமைனிங் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மியூச்சுவலிசம். ஸோ மியூச்சுவலிசம்ல என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஸோ தட் இஸ் crocodile and the birds. so example already explain பண்ணியாச்சு. so இந்த interactionல both the species are benefited. so அத வச்சு நம்ம plus symbol போடணும். plus அப்படினா benefited னு அர்த்தம், minus அப்படினா they are harmed அப்படினு அர்த்தம். so 0 அப்படிங்கிறது it is neutral, that is it is neither benefited nor harmed. next commensalism. so commensalism நம்ம பார்த்துட்டோமா? so commensalism க்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? so that is sucker fish and the shark. okay, so ஒரு organism it is benefited whereas இன்னொரு organism it is neither benefited nor harmed. அதனால நம்ம 0 போட்டோம். then parasitism. so parasites தெரியும் இல்லையா? so usually parasites என்ன ஆகும், like it will infect the host attack பண்ணும். say for example ascaris. so இங்க வந்து example ascaris இல்ல tapeworm in human beings. அதாவது so இந்த worms எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா it will enter the body, அதாவது like through அந்த egg formல நம்ம contaminated food and water எடுத்துக்கும் போது நம்ம பாடியில enter ஆயிடும் and it will reach the intestine. so intestineல வந்து அது வந்து அதுக்கு நல்ல ஒரு place to grow. so நம்ம ஹியூமன்ஸ் என்ன ஆகும், ஹோஸ்டா மாறிடும். ஸோ அந்த இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு it will start growing and it will harm the human beings. ஸோ parasite வந்து it will start growing, multiplying. அது வந்து it will be multiplying, அதோட growth வந்து it is continuing. ஆனால் ஹியூமன்ஸ் it is affecting. ஸோ இதுதான் ஒரு ஆர்கானிசம் என்ன ஆச்சு, it is benefited whereas இன்னொரு ஆர்கானிசம் it is harmed. ஸோ parasitismல it is benefited and this is harmed. next predation. ஸோ predationக்கு எக்ஸாம்பிள் lion and the deer. so lion என்ன ஆகும், it is a predator whereas deer அப்படிங்கிறது it is the prey. so ஒரு organism benefit ஆயிடுச்சு, இன்னொரு organism it is inhibited. next competition. so competition usually வந்து ஒரு bad ஆன competition, அதாவது ரெண்டு organism interact பண்ணுது, இதுல ரெண்டுமே என்ன ஆயிடும் அப்படின்னா affect ஆயிடும். so example birds and squirrels, they will fight over ஒரு சில seeds இல்ல nuts, fights for seeds or nuts. so both are கடைசியில ரெண்டுமே கிடைக்காம போயிடும். next amensalism. so amensalism அப்படின்னா ஒரு பெரிய ஆர்கானிசம் it is inhibiting the growth of the lower organisms. so அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு cat and rat. so ஒரு ஆர்கானிசம், அதனால அதுக்கு எந்த யூஸும் கிடையாது and also rat it is killed. so இதுதான் வந்து interactions, அதாவது different types of interactions. so interactions என்னென்ன டைப்ஸ் இருக்கு and அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு.
Next question, discuss the various responses of living organisms towards abiotic factors. So diagram நம்ம next discuss பண்ணலாம். So first, so அதை base பண்ணி நம்ம எப்படி classify பண்ணிருக்கோம் அப்படின்னா we have regulator. ஓகே ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டர் அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன, நம்ம we are regulating the internal body, internal environment நம்ம ரெகுலேட் பண்றோம் by maintaining, அதாவது கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டேபிள் கண்டிஷனை நம்ம மெயின்டைன் பண்றோம். அதுதான் we call as homeostasis. நார்மலா இருக்கும், அதுதான் வந்து homeostasis. ஸோ பேசிக்கலி ரெகுலேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா they will maintain homeostasis. So that is external environment la enna temperature changes vandalum seri internally it will be maintained. அதுதான் we call it as regulators. So இதுக்கு example என்ன அப்படின்னா ஒரு சில birds and mammals and also lower invertebrates and vertebrates. So இது எல்லாமே என்னது, they come under the regulators. Even humans also come under regulators. Okay, next, conformers. So இப்போ conformers-னா என்னன்னா they cannot maintain homeostasis, அதாவது they cannot maintain the internal environment. So நம்ம சிம்பிளா cannot maintain homeostasis. See, அதாவது external temperature, so regulators என்ன பண்ணுவாங்க, they will maintain the internal temperature maintain பண்ணுவாங்க. So that is regulators. Whereas conformers அப்படி கிடையாது, external temperature எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி internal body temperature change ஆயிடும். So அதுதான் we call it as conformers. See for example ஒரு சில fishesல, so fishes ஓட the osmotic concentration of the body fluids will change. External அது இருக்கக்கூடிய அந்த aquatic conditionல அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி இது பாடியில் இருக்கக்கூடிய அந்த fluid temperature change ஆயிரும். ஸோ அதுதான் conformers. ஸோ பேசிக்கா ரெகுலேட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, கன்ஃபார்மர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கன்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபிஷ். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வாட்டரில் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இல்லை ஒரு சால்ட் கான்சன்ட்ரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 30% இருக்க வாட்டரில், ஃபிஷ்ஷோட பாடி ஃப்ளூயிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15% இருக்கு அப்படின்னா ஸோ அந்த 30க்கு தகுந்த மாதிரி இது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 28, 29 அந்த மாதிரி சால்ட் கான்சன்ட்ரேஷன் மாறும், அதான் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுதான் வந்து இட் இஸ் சேஞ்சிங் வித் ambient temperature, அதாவது ambient conditions, அது external temperature தகுந்த மாதிரி internal temperature change ஆயிடும். இதுதான் வந்து conformers. next வந்துட்டு migrate. okay, so ஒரு சில organisms like ஒரு சில like animals இல்ல birds மெயினா வந்துட்டு suppose அதனால வந்து அந்த stressful condition தாங்க முடியல அப்படின்னா it will start migrating. so example, birds migrate from Siberia to வேடந்தாங்கல், இங்க தமிழ்நாட்டுல. எதுக்காக அண்ட் எப்போ, இந்த சீசன்ல, பேசிக்கா வின்டர் சீசன்ல, to escape the winter. ஓகே, ஸோ இது வந்து மைக்ரேஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சஸ்பெண்ட். ஸோ அதாவது அதனால மைக்ரேட் பண்ண முடியல அப்படின்னா டோட்டலாக அந்த ஆர்கானிசம் என்ன ஆகும், இட் வில் பிகம் இன்ஆக்டிவ். ஸோ டோட்டலி இட் வில் பிகம் inactive. ஸோ அதில் 3 phases இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் we have hibernation, estivation and also diapause. ஸோ இப்போ hibernation என்ன, ஸோ ஹைபர்னேஷன் அப்படிங்கிறது பேசிக்கா வின்டர் ஸ்லீப். ஸோ ஹைபர்னேஷனா என்ன, வின்டர் ஸ்லீப். ஸோ இப்போ வின்டர் ஸ்லீப் என்னென்ன ஆர்கானிசம்ஸ், என்ன மாதிரி அனிமல்ஸ் இல்லை அண்டர்கோ வின்டர் ஸ்லீப், பேர் வெரைட்டிஸ், போலார் பேர்ல கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ அதுதான், ஸோ இட் வில் அண்டர்கோ வின்டர் ஸ்லீப். அதாவது இந்த லோ டெம்பரேச்சர் அதனால டாலரேட் பண்ண முடியல, ஸோ இட் வில் அண்டர்கோ ஃபார் ஒரு ரெஸ்ட் பீரியடுக்கு போயிடும். அதுதான் we call it as hibernation. நெக்ஸ்ட் அப்போ ஈஸ்டிவேஷனா என்ன, தட் இஸ் த சம்மர் ஸ்லீப்.
ஸோ அதாவது அந்த ஹை டெம்பரேச்சரை தாங்க முடியாமல் ஒரு சில அனிமல்ஸ் இந்த மாதிரி இட் வில் அண்டர்கோ ஸ்லீப். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்னெயில்ஸ் and even the fish and ஒரு சில ஃப்ராகுமே வந்து it will undergo estivation. next diapause அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு டெம்பரவரி, இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி ப்ராசஸ் தான். ஸோ it will undergo அதோட growth and development for a short period of time suspend ஆகிடும். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சில ஜூ பிளாங்க்டான்ஸ். இதுதான் பேசிக்கலி the responses to the abiotic factors. ஸோ இப்போ இந்த சார்ட்டை பார்க்கலாமா, இந்த கிராஃபை. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரெட் லைன் என்னது, they are the regulators. So regulators, they will maintain homeostasis. Homeostasis. Okay, அப்போ conformers. ஸோ கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா conform cannot அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So conformers, they cannot maintain homeostasis. Okay. Next partial regulators, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ partial regulators ரெகுலேட்டர்ஸ் மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் வரலும் it will maintain temperature tolerate பண்ணும். பட் அதை தாண்டிடுச்சு அப்படின்னா it cannot tolerate the, that is it cannot maintain the homeostasis. So can maintain homeostasis to a certain level. அதுக்கு மேல டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு அப்படின்னா it cannot tolerate. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி conformers, regulators and partial regulators என்னன்னு பார்த்திருக்கோம். and also migrators and suspenders. இதுதான் பேசிக்கலி the responses towards the abiotic factors. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது and அதுக்கான எக்ஸாம்பிள் along with the graph. ஸோ இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக இந்த கிராஃபை ட்ரா பண்ணணும். ஸோ இன்டர்னல், எக்ஸ்டர்னல் லெவல் அண்ட் த லைன்ஸ். ஓகே.